ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே ஒற்றை காட்டு யானை வாகனங்களை வழிமறித்து வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். காரப்பள்ளம் சோதனைச்சாவடி பகுதியில் சுற்றித் திரியும் காட்டு யானை ஒன்று உணவு தேடி சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்தது. இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் யானை வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. இதனிடையே யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு போன்று ரேக்லாவுக்கும் மைதானம் கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்த உள்ளதாக நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை வெள்ளலூர் பைபாஸ் அருகே பாஜக சார்பில் மோடி ரேக்லா 2025 நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் ஏராளமான ஒற்றை மற்றும் இரட்டை மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இதில் நடிகை ராதிகா சரத்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ரேக்லா பந்தய வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் பங்கேற்ற அவர் மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்டார். பொதுமக்கள் உற்சாகமாக அவருக்கு வரவேற்பளித்தனர். தொடர்ந்து ராதிகா ரேக்லா பந்தயத்தை கண்டுகளித்தார். பொதுமக்களே தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். அறந்தாங்கி அருகே பெருங்காடு கிராமத்தில் முன்னாள் கவுன்சிலரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதனை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளருக்கு 3 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பையோடு சேர்த்து கன்றுக்குட்டியும் பரிசாக வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.